எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில் அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல் அது எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் வெரி லேட்டர். முதல் நன்றி நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் சொன்ன மாதிரி கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணுவோம்னு பேசிகிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தை அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணார். இந்த படம் ஷூட் நடந்ததே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வி கான் அவுட் ஆஃப் த மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள். அண்ட் ஏன்னா இந்த படம் நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே 4 hour ஃபுட்டேஜ் நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவார். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட 5 song இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் 6வது நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் இந்த இதயா பாட்டு கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமிழ் சார் கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதயமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதயமே அந்த சோனில் போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் படம் ஸ்டோரியெல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கேங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னார். செட்டுக்கு செம்ம ஜாலியாக இருப்பார். சரி, நாங்கள் இந்த படம் ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ்.
பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு, ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் தமன் சார் வந்து ஹீஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தால் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவானில் போய் மியூசிக்கை போட்டு வருவார். அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல். சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ஒரு ஆக்டராக தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்கள் அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுற்றிட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்டு நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் a little bit emotional in everything. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்வி பண்ணியிருக்காங்க, மனிஷா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்குவாங்கன்னா வரேன் சார், அவர் தான் மீன் சார். டிராவட் பற்றி பேச சொல்கிறாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், என் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போது நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு ஒரு படம் முடித்த பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்குது, இதே மூலி குரூப் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதேவும் ஜுஜு வந்து படத்தில் பேசுகிற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதே மூலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் இமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். அண்ட் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் காட் அ லிட்டில் இமோஷனல் ஃபார் எவ்ரி ஒன் தட் இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். But yeah, future we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தில் தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்கள், பிரீத்தி அப்படின்னு, நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு இந்த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலியாகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷனில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அன்றைக்கி சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை, ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். So it became that comfortable in the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், வேறு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது, இந்த படத்தில் அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்து ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் ஸோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ். அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே மூலி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்னை நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க் யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா
வந்து ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்ணுறாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷனில் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணார். அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்குன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டார். பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. நன்றி. ரொம்ப I'm a little nervous because everybody spoke so well. So I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil pesa poren, so if I'm a little bad, please don't mind. Idhe moli ennoda first film sign panna Tamil padam. Adalanda indha padam enakku eppom romba special. Thank you Akash for giving me this opportunity. Ninga ellarum enakku kudutharukku love appreciate. Oh my god, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. Romba santoshma irukke. Thank you so much for all this love. Amuda character Len Manashika romba special and avoda innocence, strength, emotion ellame enakku romba pidichu. And the character trust panni akitta kuduthu directorum entire teamum thank you so much. I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like this was my first Tamil film even before Dragon, and Akash and me sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward, but I think eventually it landed up right, and thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals, so thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here, he's regretting it, he really wanted to be here, but thank you so much Sai for your beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film, and I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s, it's taking us back to the 2000s era, so thank you so much Taman sir, and thank you so much for the piano that you gifted me. It's really helping me, and I'm so sorry, the whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருக்கும் போது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இது 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு, ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்குமே தவிர படம் முடிச்சு வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான, இவ்வளோ ஒரு
பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் us got to be part of such a lovely film. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. So, congratulations on your debut movie. This is such a wonderful directorial. So, looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course, நீங்கள் பயங்கர பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் ரெண்டு பேருமே நான் வந்து எனக்கு ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைக் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. ஐம் ஸோ அண்ட் ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. Okay, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏஞ்சலின், யூ ஆர் சச் அ ஸ்வீட் கேர்ள், யூ ஆர் ஸோ டேலண்டட், யூ ஆர் ஸோ, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், யூ ஆர் ஆல்சோ வெரி யங். ஸோ அந்த ஏஜ்க்கு யூ ஸ்பீக் ஸோ மெச்சூர்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் யூ கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப கேட்குது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் படம்லாம் டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடலில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, கரெக்டாக பேசணும். டக்குனு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீன் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால் என்ன பேசணும்னு பயமாகவே இருக்குது. இந்த டெலாக் சொல்லும்போது இதை இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதான் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கையாடு, தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு, ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. நான் சொன்னார் வெளியே ப்ரோ, என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடியில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் ரொம்ப எமோஷனலாக சொல்லிட்டு போனான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷனலாக இருக்குது, எனக்கு கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்து இவனை கூப்பிட்றோமே கரெக்டாக வந்துடுவானா, எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானாக யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரோ. ஆனால் கேரக்டர் ரோல் பண்ணுங்கள், அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது.
ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் சீரியஸான படம் பண்ண போகிறோம், இன்றைக்கி எது நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீனால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ராக்ஷன், ஏஞ்சலின், மாதம் நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து ஒரு நான் புதுசு இப்போ தான் போக போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன். யார்? ஆமாம் அவன் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் கட்டுரையில் எழுதி வச்சிருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இருப்பதோ கணக்கு, இதெல்லாம் என்ன எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து டாப் வச்சுட்டு போயிட்டீங்க. அதாவது ரமணகிரி சார், சின்னிஜெயன் சார், சாரி சார் வந்து சின்னிஜெயன் சார் கூட வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு. அவங்க வந்து சொன்னார், நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு கூட இப்போ புரியுது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ரமணிகரை நான் வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நிறைய விஷயம் பேசிட்டே இருப்போம். ஒரு நாள் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோம் இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சுன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது.